ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் 7ல் என்னோடய மார்க் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் கீ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, கஷ்டப்பட்டு படித்தோம், தெரிஞ்ச கொஸ்டின்ஸை கூட இப்படி தப்பு பண்ணி வச்சுருக்கோம், இவ்வளோ மிஸ்டேக்ஸ் போட்டிருக்கோம், இப்படி படித்தா எப்படி என்னால் குரூப் 4ல் போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்லாம் பல கேள்விகள் மண்டையில் ஓடிட்டுருக்கு. இது நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசனை வருது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி டெஸ்ட்டில் மார்க்கு 100 கொஸ்டினுக்கு 76 கொஸ்டின் போட்டிருக்கேன். தமிழில் 50க்கு 44, ஜிஎஸில் 40 கொஸ்டினுக்கு 23, மேக்ஸில் 10க்கு 9 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன். தவறான வினாக்கள் எழுதுகிற வழக்கம் உண்டுல்ல, தவறான வினாக்கள் 24. ஸோ தவறான வினாக்கள் எழுதும்போது தான் பார்க்குறேன், ஐயோ இந்த கொஸ்டின் படித்தோம், இதுதான் ஆன்சர்னு தெரியும், இப்படி மிஸ்டேக் போட்டிருக்கோமே, தெரிஞ்சே இவ்வளோ கொஸ்டின் மிஸ்டேக் போட்டிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அனலைஸ் பண்ணலை டெஸ்ட்டில் எனக்கு மார்க் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கூற்று காரணம் கேட்பாங்க தெரியுமா, கூற்று காரணம் இல்லை, ஒரு 4 எண்ணம் கொடுத்து எது வரும், இதுவா சரியானதை எழுதலை தவறானதை கண்டுபிடிச்சி எழுதுன்னு, அதில் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம இவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அதை ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, நிறைய அதில் தான் தப்பாகுது. அதனால தான் எனக்கு மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியல. நிறைய மார்க் போகிறதே அந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸில் தான். சரி இருக்கட்டும், அதுவும் மாறும். அதுக்கு இன்னும் கிளியர் கட்டாக நம்ம படிக்கணும். படிப்போம், படிக்கிறது தானே நம்மளோட வேலை, படிப்போம். பின்ன என்னென்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, காலேஜ் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால் கஷ்டப்பட்டால் படிச்சிருங்கப்பா. மேரேஜுக்கு முன்னே படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபேமிலின்னு ஆனதுக்கப்புறம் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான்.